ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கர்நாடகா ஸ்பெஷல் அவரைக்கால் உப்பிட்டு தமிழில் மொச்சக்கொட்டை உப்புமா செஞ்சுருக்கேங்க. அதுக்கு நல்ல காரசாரமாக தேங்காய் சட்னி செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஸ்டர்டு கலந்தது நான் ஆட் பண்ணுறேங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேங்க. இதை ஃபுல்லாக ரொம்ப ரோஸ்ட் பண்ணக்கூடாது, மீடியமாக குக் ஆனால் போதுங்க. கொஞ்சமாக கறி லீவ்ஸ் ஆட் பண்ணுறேன். பச்சை மிளகா 2, இதை நல்லா ஒரு தடவை கலந்து விடுறேன். ஹாஃப் கேப்சிகம் கட் பண்ணி ஆட் பண்ணுறேங்க. இதெல்லாம் ஹாஃப் பாயில் குக் ஆனால் போதுங்க. மென்று சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உப்புமா. ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி சேர்க்குறேன். அதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணோங்க. அந்த வீடியோ ஸ்கிப் ஆயிடுச்சிங்க. நம்ம வேக வச்சு எடுத்துருக்கேங்க மொச்சக்கொட்டை, அதையும் சேர்க்குறேன். ரஞ்சனி அஞ்சரை பெட்டி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வேக வச்ச தண்ணி இருந்தது, நான் அதையே ஆட் பண்ணுறேங்க. நான் 1 கிளாஸ் ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணுறேங்க. இப்போ தண்ணி நல்லா கொதி வந்ததும் சிம்மில் வச்சுட்டு நம்ம வறுத்த ரவையை ஆட் பண்ணுறேன். நான் அதில் மெதுவாக நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க, கட்டி பிடிச்சிரும் இல்லைன்னா. இதை ஒரு 5 நிமிஷம் நான் மூடி போட்டு வேக வைக்கிறேங்க. ஒரு 5 நிமிஷம் ஆனதும் அதை ஒரு தடவை நல்லா கலந்து விடுறேன். கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற கோரியண்டர் லீவ்ஸை சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்த்தோம்னா நல்லா உதிரியாக உப்புமா ரெடி ஆகிடுங்க. வாங்க சேர்ந்து சமைப்போம், சேர்ந்து ருசிப்போம். நன்றி நண்பர்களே.